ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः வக்ரதுண்ட மகாக்காய சூர்யோடிதமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். புதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் விரிவாக அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க நம்பர், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சதுர் கிரக யோகம். என்ன சுவாமி குழப்புறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டு. சதுர் அப்படின்னாலே 4ன்னு அர்த்தம். இந்த 4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுதில்ல, அப்போ என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது? இதெல்லாம் அபூர்வமான ஒரு நிகழ்வு. அப்பப்போ நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சூரியனை ஒட்டி இந்த புதன் சுக்கிரன் வருவாங்க, அப்புறம் செவ்வாய் கொஞ்சம் தள்ளி வருவார், எல்லாமே உண்டு. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிரகம் அப்படியே சேர்ந்துடும் ஒரே கட்டத்தில். அப்போ அந்த கட்டத்தில் 5 கிரகம் 4 கிரகம் உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதில் 2 சுப கிரகங்களாக இருக்கலாம், 2 அசுப கிரகங்களாக இருக்கலாம். அப்போ பாவத்துவம் மாறும். என்ன ஏது அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் உண்டு. அப்போ 4 கிரகங்களோட 4 ஆதிபத்தியம் இருக்குது. இப்போ இந்த வகையில் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, சூரிய பகவான் ஆத்மகாரகன், அடுத்தது களத்திரக்காரகன் சுக்கிர பகவான், அடுத்தது அறிவு காரகன் புத பகவான். ஏன்னா மோரார்லஸ் இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரே இதில் கட்டத்தில் வருவாங்க, இல்லைன்னா முன்ன பின்ன வருவாங்க. இப்போ அடிஷ்னலாக யார் இருக்காங்கன்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய். இந்த 4 பேரும் மகர ராசியில், இதில் செவ்வாய் உச்சம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம். இந்த 4 கிரகங்களும் கிரக யுத்தம் பண்ணிருக்கு. அபூர்வமான 4 கிரகங்களின் சேர்க்கை 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் 14 நாட்கள் இருக்க போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சுபகிரகம், செவ்வாய் சூரியன் அரை சுபர். ஆக இந்த 4 கிரகங்களும் மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் சில பேரழிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தொழில் ரீதியாக முடக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போராட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். போராட்டக்களம், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு போராட்டம் அதிகமாக இருக்கும். அது அரசாங்கத்துறையிலே இருக்கலாம்ல, இந்த ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி கம்பெனிலெலாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 14 நாட்கள் இருக்க போகிறது. அது பெரிய பாக்கியம், பெரிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சந்திரன் 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 3 நாள், கிட்டத்தட்ட 2.25 நாள் அங்கே உட்காந்துடுறார். அப்போ பஞ்சம கிரகம் உண்டாயிடுறது. ஸோ ஒரு 3 நாளைக்கு பஞ்சமாதிபதி கிரகம் நடக்கிறது. அப்போ இந்த 14 நாட்கள் என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சதுர் கிரக யோகம். என்ன சார் புதுசாக இருக்கே? கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் அபூர்வமான ஒரு சேர்க்கை. இந்த 4 கிரகங்களோட சேர்க்கை அபூர்வம் தான், எப்பயாவது தான் நிகழும். அது சில பேருக்கு பாதகத்தை கொடுக்கும், சில பேருக்கு சாதகத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த சதுர்கிரக யோகம் மகர ராசியில் 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் உங்களது பகைருண ரோகம் அப்படிங்கிற அந்த மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறது. 4 கிரகங்களும். இந்த 4 கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் மெயினான ஆள் சூரிய பகவான் அங்கே உட்காந்துட்டுருக்கார். இந்த பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானங்களில் ஒன்று. கரெக்டாக? அடுத்தபடியாக உங்களது சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான், சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவான். அற்புதங்க. 4 கிரகமும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்துட்டு
அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறது. இந்த 14 நாட்களில் நீங்கள் அப்படியே ஜம்முன்னு வசந்துடுவீங்க. எப்படி வசர போகிறீங்க? நீங்கள் எடுக்கிற வேகத்தில், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில். அதுதான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சு அதுக்கு என்ன மேற்கொண்டு செய்யணுமோ அதை செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு முதலாளி 10 காசு 20 காசு சம்பாதிச்சார் அப்படின்னா தான் நமக்கு ஒரு 4 காசு கொடுப்பார். கரெக்டாக ஒரு லாபம் வரணும், வந்தால் தான் நமக்கு சம்பளம் கரெக்டாக வரும். முதலாளியே ததிகினத்துவம் போட்டிருந்தாருனாக்கா தொழிலாளியை எப்படி கவனிச்சுப்பான்? கவனிக்கவே முடியாது. அவனே ததிகினத்துவம், இவன் தடிக்குதோம், அவ்வளோதான். இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஆக இந்த காலகட்டம் 14 நாட்களும் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல ஒரு 4 கிரகங்கள் உங்களுக்கு உட்காந்துக்கிட்டு சில வேலைகளை கொடுக்க போகிறதுன்னா அதெல்லாம் நீங்கள் செஞ்சு சல்லாம் போட்டு அப்படியே உசரணும். சிம்மம் மாதிரி அப்படியே சிங்கம் கர்ஜிக்கணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 6ஆம் இடத்துல இந்த சூரியன் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். புதன் சுக்கிரன் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமம். பார்த்தீங்களா, சுப கிரகங்கள் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமம். ஆனால் இந்த அசுப கிரகங்கள் அரை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தைரியத்தை கொடுக்க போகிறார். முதல்ல இந்த சூரியன் முதல்ல தைரியத்தை கொடுப்பார். அடுத்து உங்களோட முயற்சிகளை முன்னேற வைக்க போகிறார் சுக்கிர பகவான். புத பகவான் கேட்கவே வேண்டாம், அறிவு காரகன், அறிவு ஜீவி. அறிவின் மூலமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுப்பார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாருங்க. சொத்து சேர்க்கையை கொடுக்க போகிறாருங்க. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க, கண்டிப்பாக வீடு கொடுக்க போகிறாருங்க. வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, வாகனம் வாங்கிறதுக்கு அவர் அனுகிரகம் பண்ண போகிறாருங்க. ஆனால் இதெல்லாம் செய்ய வேண்டியது நீங்கள். கிரகங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது, ஆனால் அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்படின்னா என்ன? அந்த முயற்சிகளை எடுத்து நீங்கள் சந்தோஷத்தை சந்தோஷமாக அற்புதமாக அனுபவிக்கணும். அதேமாதிரி இந்த நேரத்தில் தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு அந்த பிதுரார்ஜித சொத்துக்கள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள், உடன்பிறப்புகள், அண்ணா, அந்த எந்த அண்ணாவாக இருந்தாலும் சரி, அதுக்காக அறிஞர் அண்ணாவை கட்டுறாதீங்க. உங்கள் பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், உங்கள் அண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் கொடுப்பார். அடுத்தபடியாக ஜீவனம் விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். புதுசாக வேலை தெரியலா, நல்ல வேலை வாய்ப்பு அமையும். புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்களா, நல்ல தொழிலாக அற்புதமாக தொடங்க போகிறீங்க. சூப்பராக அதுக்குண்டான முதலீடெல்லாம் கிடைக்கும். டக்கு டக்கு டக்குங்க அப்படியே ஜம்பிங் தான். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அதில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தைரியம் அதிகமாகும், கடன் சுமை குறையும். ஏன்னா நல்லா உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த 14 நாட்களும் நீங்கள் கிளப்ப போகிற புயலை பாருங்கள். பா, புழுதி புயல்னு சொல்ல முடியாது, சும்மா அதிரடி புயல் தான். ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த சதுர் கிரகத்தில் 2 கிரகம், மீதி 2 கிரகம் நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்து அது கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கற்றுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதாவது லாங்குவேஜ், புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும், மொழி கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லது. புதன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பார். புதன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பார். அவரின் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் தான் பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பசானது லாபாதிபதி. குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்குறவரும் அவர் தான், உங்களுக்கு அறிவை கொடுக்குறவரும் அவர் தான். கண்டிப்பாக புத பகவான் 6ஆம் இடத்துல இருந்துட்டு சில மறைந்தாலும் சில நன்மைகளை கொடுப்பார். ஏன்னா புதனுக்கு 6ஆம் இடத்துல அந்தளவுக்கு மறைவு கிடையாது. 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 இந்த வகையில் இந்த 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட விரையாதிபதி சந்திர பகவான் அங்கே வந்து சேர்ந்துடுறார் 6ஆம் இடத்துல. கொஞ்சம் செலவு கண்ணாபின்னான்னு வர மாதிரி இருக்கும். எதிர்பாராத இந்த வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வீடு, மனை, வாகனம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சந்தோஷம் இருக்கும். முக்கியமாக இந்த 3 நாட்களில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். உத்தியோகத்தில் கவனமாக இருங்க, தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க.
மற்றபடி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். சிவபெருமான் கோயிலுக்கு போங்க, முதல்ல விநாயகர் இருப்பார், விநாயகரை கும்பிட்டுக்கோங்க. இந்த பக்கம் முருகன் இருப்பார், முருகனை கும்பிட்டுக்கோங்க. இடையில சிவபெருமான் நந்தீஸ்வரரோடு இருப்பார். அழகாக போய்ட்டு நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணிவிட்டு அம்பாவை வழிபாடு பண்ணுங்க. பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காருங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ். அதுக்காக வாட்சை பார்த்துட்டே உட்காரப்படாது, புரியுதா? அப்படியே நீங்களே உங்கள் மனசுக்கு சொல்லிட்டீங்கனாலே போதும், அந்த 10 நிமிஷத்தில் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே அப்படி தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, 3 மணிக்கு காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அலாரம் நீங்களே செட் பண்ணிட்டீங்க. மொபைலில் வேண்டாம், இதிலெல்லாம் வேண்டாம், உங்கள் மனசில் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 மணிக்கு முழிப்பு வந்துடும். இதெல்லாம் வந்து அனுபவம். அப்போது 10 நிமிஷம் அங்கே உட்காருங்க சிவபெருமான் கோயிலில், ஓம் நம சிவாய சொல்லுங்கள். இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் போட்டாலே பண்ணினாலுங்களை வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் இந்த சதுர்கிரக யோகத்தில் கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே உங்களது பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சதுர்கிரக யோகம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.